ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஈஸியாக ஒரு கிராஃப்ட் இது போடுறேன். வீட்டிலே எப்படி பவுச் பண்ணுறதுன்னு. இதுக்கு நான் நம்ம பிரிண்ட் அவுட்டெல்லாம் எடுத்தால் நம்மளுக்கு மேலே ஒரு ஷீட் பைண்ட் பண்ண கொடுப்பாங்கள்ல, அந்த ஷீட் தான் எடுத்திருக்கேன். இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் பழைய ஃபைல் இருக்கும்ல, அதில் இருக்க ஒரு சைடை எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக ஹோம்மேடாக பவுச் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வேண்டியதான் இந்த வீடியோ. இந்த பவுச் ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஷீட்டும் ஒரு செலோ டேப்பும் இருந்தால் போதும், அழகாக பண்ணிடலாம். அந்த செலோ டேப் வச்சு அந்த சைடில் மடிச்சிருந்தேன்ல, அதை ஒட்டிக்கணும். நீங்கள் செலோ டேப் இல்லைன்னா க்ளூகன் இருந்துச்சுன்னா க்ளூகனில் கூட ஒட்டிக்கலாம். எல்லாத்துக்கிட்டையும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக செலோ டேப்பில் ஒட்டி காட்டுறேன். க்ளூகன் இருக்குன்னா நீங்கள் க்ளூகன்லேயே ஒட்டிக்கலாம். நார்மல் ஃபெவிகால் அந்தளவுக்கு க்ரிப்பு கொடுக்காது. ஸோ செலோ டேப் இல்லைனா க்ளூகன், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி கலர்லெஸ் செலோ டேப் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு மாதிரி அசிங்கமாக இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஒட்டிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரியே ஒட்டிக்கோங்க. நல்ல க்ரிப்பாக ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாள் நம்மளுக்கு தாங்கும். ஸோ இப்போ ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கார்னருமே நம்மளுக்கு பவுச் மாதிரி டிசைன் வரணுங்கிறக்காக லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி கட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக கட் பண்ணணும்னு இல்லை, வேணும்னா கட் பண்ணிக்கோங்க, அழகாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு பக்கமும் அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஒட்டுறேன். டபுள் சைட் டேப் இல்லாதவங்க இந்த மாதிரி டேப்பே இப்படி டபுள் சைட் டேப்பாக பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பேன். அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைனா டபுள் சைட் டேப் இருந்தால் அதையே ஒட்டிக்கோங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு க்ரிப் இருக்காது. ஏன்னா நானே இது பண்ணதுக்கப்புறம் திருப்பி மேலே இன்னொரு செலோ டேப் போட்டு தான் ஒட்டியிருப்பேன். ஸோ மோஸ்ட்லி டபுள் சைட் டேப் இருந்தால் அதை வச்சே ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டேன்னா இப்போ இனி இதை கொஞ்சம் அலங்கரிக்கணும்ல, அப்போ நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் எடுத்து அலங்கரிக்கிறதுக்கு ஒட்டிக்கோங்க. இல்லைனா சிடி மார்க்கெட் இருந்தால் ட்ராயிங் கூட பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸை ஒட்டி காட்டுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உள்ளே இந்த மாதிரி தான் ஸ்பேஸ் இருக்கும். உள்ளே வைக்கலாங்கிறக்குள்ளே அதுவே பறந்து போயிடுச்சு. சரி, இப்போ உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.